ஜீயர் திருவடிகளே சரணம். மாமிக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் திருப்பாவை 21ஆம் பாசுரமும் அதன் விளக்கத்தையும் சொல்ல போகிறேன். அல்லினால் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட வடமையில் வெள்ளியலால் ஆயர் குலவேந்தன் நாகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவூராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் முனக்கு வலி தோலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாந்தோ புகழ்ந்தேலோரம் பாவாய் போற்றியாந்தோ புகழ்ந்தேலோரம் பாவாய். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே, கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே, துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடத்தில் உள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்கள் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆம், ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியில் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் ஆண்டாளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து. இதற்கு முந்தைய 33 பாசுரத்தில் பகவானையும் பிராட்டியையும் சேர்த்தே பாடி எழுப்பினார்கள். இந்த பாசுரத்தில் பிராட்டியும் எழுந்திருந்து வந்து இவர்களோடு சேர்ந்து கொண்டு பகவானை எழுப்புவதாக சொல்வர். வேறு விதமாக இந்த பாசுரத்திலும் பகவானையும் பிராட்டியையும் சேர்த்தே பாடுவதாகவும் சொல்வர். எப்படியாயினும் இவர்கள் பகவான் கிருஷ்ணனை கண் முன்னே கண்டு அனுபவித்து பாடுவது இந்த பாசுரத்தை உள்ளார்ந்து அனுசந்தித்தால் புரியும். ஏற்ற கலங்கள், எத்தனை குடங்கள் பாத்திரங்கள் வெவ்வேறு அளவில் எடுத்து வைத்து பால் கறந்தாலும் எதிர்பொங்கி மீதளிப்ப என்று அவையெல்லாம் நிரம்பி வழிகின்ற அளவில் மாற்றாதே பால் சொரியும். ஏமாற்றாமல் பாலை சொரிகின்ற வள்ளல் பெரும் பசுக்கள் நிறைய உடையவரான நந்தகோபரின் மகனே என்கிறார். பகவான் பக்தியில் இவன் சிறியவன், இவன் புதியவன், இவன் பல காலம் பக்தி செய்தவன் என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்காமல் யார் கொண்டாலும் குறைவின்றி உள்ளத்தில் நிறைந்து விடுகிறான். அதோடு மட்டுமல்ல, அவனை நினைக்காதவர்களையும் அவன் ரட்சிக்கிறான். அதனால் இவ்வளவு என்று எண்ணி சொல்ல முடியாத வல்லன்மை அவனுக்கு. அதற்கு பசுக்களை உதாரணமாக சொல்கிறான். உன் வீட்டு பசுக்களுக்கே இந்த குணம் உண்டே, அதோடு இந்த பசுக்களுக்கெல்லாம் சொந்தக்காரனின் மகன், எங்களில் ஒருவன் அல்லவா நீ என்று அவனது விபவ அவதார மாயையில் மூழ்கி திளைத்து மகிழ்ந்து போகிறாள் ஆண்டாள். எங்களோடு உனக்கிருக்கும் சம்பந்தத்தை மறந்து போய்விட்டாயா என்கிறான். அடுத்த வரியிலேயே அந்த அவதார மாயையை மீறி அவன் அருளாலே இவர்களுக்கு ஸ்வரூப ஞானம் ஏற்படுகிறது. அடுத்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள்.
ஊற்றமுடையாய் சிறிதளவும் அயராது தயங்காது ஊற்றமாய் உலக வியாபாரத்தை கவனிக்கிறாய். ஜீவன்களையும் படைத்து அவற்றை காத்து அவற்றுக்கு புலன்களையும் இன்பத்தையும் படைத்து என்று இதில்தான் உனக்கு எத்தனை உற்சாகம் என்று ஆச்சரியப்படுகிறார். அவனது இந்த ஊக்கத்தை பூர்வாச்சாரியர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஆசிரித விஷயத்தில் பண்ணின பிரதிஜையை மகாராஜர் உள்ளிட்டாரும் விட வேணும் என்றும் விடாதே உடைய நின்று தலை கட்டுகை என்று விபீஷண சரணாகதியில் சுக்ரீவன் முதலானவர்கள் எதிர்த்தாலும் ரட்சித்தே தீருவேன் என்று ஊக்க குறைவில்லாமல் ரட்சணத்தை செய்தானே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். பெரியாய் வேதத்தை நினைக்கிறாள் ஆண்டாள். வேதங்கள் அனந்தம், எண்ணி அடங்க முடியாதது. அவனும் அனந்தன். வேதம் அனாதி, ஆதி அந்தம் என்று எப்போது தோன்றியது என்று சொல்ல முடியாதது. அவனும் அப்படித்தான். அப்படி அவனது சுவாசமாக இருக்கிற வேதத்துக்கும் பெரியவனாக இருப்பவனே என்கிறாள். இதற்கு பூர்வாச்சாரியர்கள் பகவானின் பெரிய தன்மையும் அதற்கேற்ற அவன் சுலபத்தன்மையும் சேர்த்து பலவாறாக சொல்வர். அந்த பிரதிஜா சம்ரக்ஷணத்தில் அளவின்றியே இருக்கும் பலம் என்றுமா. ஆசிரித விஷயத்தில் எல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்ய பெற்றோம் என்று இருக்கை என்றுமா, தன் பேரா இருக்கை என்றுமா, தன் பெருமைக்கு ஈடாக ரட்சிக்கும் அவன் என்றுமா என்று பலவாறாக அவன் பெரிய தன்மையை அதே நேரத்தில் எளிமையையும் சொல்கிறார்கள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரை பர வியூக அந்தர்யாமி தசைகள் போல் அன்றைக்கே சேதன ஜனங்கள் மத்தியத்தில் தோற்றமாய் நின்ற என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறார்கள். வேதத்தை விட பெரியவனான உன்னை ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து தெரிந்து கொண்டோம், யாரோ சொன்னார்கள் கேட்டோம் என்று இல்லாமல் இங்கே எங்கள் மத்தியில் வந்து தோன்றினாயே என்று அவன் சௌலபியத்தை எளிய தன்மையை எண்ணி ஆச்சரியப்படுகிறார். சுடரே என்ற பதத்துக்கு பூர்வாச்சாரியர்கள் மிகவும் உகந்து சம்சாரிகள் போல பிறக்க பிறக்க கரையேறுகை அன்றைக்கே சாணையிட்ட மாணிக்கம் போலே ஒளிவிடா நிற்கை என்கிறார்கள். ஜீவர்கள் பூமியில் பிறந்து பிறந்து கரையேறி போய் இருக்கிறோம். பிரகிருதியின் மாயையில் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் அவன் எத்தனை தடவை வந்து பிறந்தாலும் மாயையில் சிக்குவதில்லை. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தப்படி ஒவ்வொரு உடலின் உள்ளும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறது. இதில் ஜீவாத்மா எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிக்க பரமாத்மா அந்தர்யாமியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பாவ புண்ணியங்கள் சுக துக்கங்கள் அந்த பரமாத்மாவை தீண்டுவதில்லை. அதனால் அது அப்பழுக்கில்லாத சோதிச்சுடர் என்கிறாள் ஆண்டாள். அதோடு ஏற்கனவே வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் பார்த்தபடி அவன் சுடர்விட்டு ஒளிர்வது இந்த உலகில் தானே, இங்கேதானே அவன் பெருமைகள் சுடர்விட்டு ஒளிரும் என்று சொல்வதாகவும் கொள்ளலாம். துயிலடாய் நீ இந்த உன் தன்மையெல்லாம் தெரிந்தும் நாங்கள் ஏற்றக்கலங்களாக இருப்பது தெரிந்தும் நீ இன்னும் உறங்கினாகும். மாற்றால் உனக்கு வழிகளைந்து ஆசிரியர்களையும் அவர்களது விரோதிகளையும் நினைத்து பார்த்து சொல்கிறாள் ஆண்டாள். பகவானுக்கு எதிரிகள் யாரும் இல்லை. அவனது பக்தர்களுக்கும் விரோதியை தனக்கும் விரோதியாகவே கொள்கிறான். இங்கே ஆண்டாள் பக்தனுக்கும் விரோதிக்கும் சில விதங்களில் ஒற்றுமை சொல்கிறார். பக்தனும் உன்னை நினைத்து தன் முயற்சி வலிமை தன் சாமர்த்தியம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அகங்கார மமகாரங்களை தொலைத்து விடுகிறான். விரோதியோ கிரண்யகசிபு ராவணன் என்று உனக்கு எதிரே நின்று தன் வலிமைகள் அனைத்தையும் தொலைத்து பகவானின் குணங்கள் தோன்றச் செய்த புண்ணியத்துக்கு அவனிடமே வந்து சேர்த்து விடுகிறார்கள். பக்தர்களும் அவர்கள் விரோதிகளும் கூட தம் வலிமையெல்லாம் தொலைத்து தங்கள் நாடு பொருள் பலம் எல்லாம் தொலைத்து உன் வாசலில் வந்து இப்பயப்பட்டவனை நமக்கு சமம் என்று எண்ணினோமே என்ற ஆற்றாமை தோன்ற உன் அணிவருகிறார்கள். அப்படி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து என்று உன்னை நாங்கள் போற்றி புகழ்ந்து வந்தோம். உன் சத்துக்கள் உன்னை எதிர்த்து உன் வீரத்துக்கு தோற்று உன்னிடம் வந்து சரணடைந்தார்கள். உன் பக்தர்கள் உன் குணத்துக்கு உன் பெருமை தோற்று உன்னிடம் வந்து சேர்ந்தார்கள். எங்களை இந்த கோஷ்டியில் ஏதாவது ஒன்றில் சேர்த்தாவது ரட்சிக்க கூடாதா? யாம் போற்றி வந்தோம் என்று பகவானுக்கே பல்லாண்டு சொல்லி போற்றிய பெரியாழ்வாரை ஆண்டாள் நினைத்து அதை போல ஆற்றாமை இருந்த விடத்தில் இருக்க ஒட்டாமையாலே வந்தோம் என்று கூறுகிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வான்யாம் கோதாம் அனன்ய சரணக சரணம் பிரபத்தியே. ஆண்டாள்